நம்ம நாட்டோட பல பகுதியில் குறிப்பா டிராபிக் அதிகமா உள்ள ரோடுகள்ல பிச்சைக்காரங்க பிச்சை எடுக்கிறத பார்த்திருப்பீங்க. நாம அவங்கள பார்க்கும்போதெல்லாம் இறக்கப்பட்டு நம்மளால முடிஞ்ச சிறிய தொகையை நன்கொடையா கொடுப்போம், இல்லைன்னா கோவப்பட்டு அவங்கள திட்டி விரட்டிடுவோம். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கவர்மெண்ட் எடுத்த கணக்கெடுப்பு படி பார்த்தா இந்தியாவில் சுமார் 4 லட்சம் பிச்சைக்காரங்க இருக்காங்க. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த எண்ணிக்கை வரக்கூடிய காலங்கள்ல பல மடங்கு அதிகரிக்கும்னு சொல்றாங்க. அதோட நான் இப்ப சொல்ல போறத உங்களால நம்பவே முடியாது. அது என்னன்னா இந்த 4 லட்சம் பேர்ல கிட்டத்தட்ட 80,000 பேர் நல்லா படிச்சவங்களா இருக்காங்க. அவங்கள ஒரு ஆள் எப்படி இங்கிலீஷ் பேசுறாருன்னு நீங்களே பாருங்க. Even for anybody like this one. Right now she is alive. She is alive. Yeah, absolutely. அப்படி இருக்கும்போது இவங்க பிச்சை எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நீங்க கேட்கலாம். அதுக்கு காரணம் ஈஸியா பணம் சம்பாதிக்கிறது தான். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சில பிச்சைக்காரங்களோட பேக்ரவுண்டை செக் பண்ணி பார்த்தா அவங்களுக்கு கோடிக்கணக்கில் பேங்க் பேலன்ஸ் இருந்திருக்கு. பல கடைகளை யாருக்கும் தெரியாம நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் பிச்சை எடுத்து லட்சக்கணக்கான சொத்துக்களை சேர்த்திருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் பல பேர் வேலைக்கு போய் சம்பாதிக்காம பிச்சை எடுக்க விரும்புறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்கள பல பேர் நாம கை கால் விளங்காம இருந்தா மக்கள் இறக்கப்பட்டு அதிக பணம் கொடுப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு போலியா வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துறாங்க. சோ கைஸ், இன்னைக்கான நம்ம வீடியோல இப்படிப்பட்ட மோசமான பிச்சைக்காரங்க மக்களை ஏமாத்தும் போது எப்படி மாட்டிக்கிட்டு அவஸ்தப்படுறாங்கன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோல நீங்க சந்திக்க போற பிச்சைக்காரங்களை பார்த்து கண்டிப்பா உங்களுக்கு சிரிப்பு வரும், அதோட கோபமும் வரும். பிச்சை எடுக்கிறதுக்காக இவங்க சொல்ற பொய்களையும் நடிப்பையும் பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட போறீங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல ஒரு பொண்ணு பிச்சை எடுக்கிறதுக்காக தான் குழந்தையை காமிச்சு மக்களை இறக்கப்பட வைக்குது. அந்த குழந்தைய பார்த்து இறக்கப்பட்ட பல பேர் அந்த பொண்ணுக்கு காசு கொடுத்துருக்காங்க. அதுல ஒரு ஆள் நீ குழந்தைய கண்ணுல காட்டு, அப்பதான் காசு கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு குழந்தைய கண்ணிலேயே காட்டல. கடைசியில எல்லாரும் கட்டாயப்படுத்துறதுனால குழந்தைய கண்ணுல காட்டுச்சு. ஆனா இதை உங்க கண்ணால நம்ப முடியாது, ஏன்னா அது உண்மையான குழந்தையே இல்ல. வெறும் துணிகளை வச்சுக்கிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கு அந்த பொண்ணு. சாதாரணமா குழந்தைகளை பார்த்து எல்லாரும் இறக்கப்படுறதுனால தான் பல இடங்கள்ல குழந்தைய கிட்னாப் பண்றாங்க. ஏன்னா பிச்சை எடுக்கிறவங்கள்ட்ட ஒரு சின்ன குழந்தை இருந்தா அவங்களுக்கு அதிகமான பணம் கிடைக்கும். இதுக்காக சில பேர் சின்ன குழந்தைங்க கண்ணை குருடாக்குறாங்க, இல்லைன்னா கால் கைகளை விளங்காம பண்றாங்க. ஏன்னா குழந்தைங்க எந்த அளவுக்கு பாவமா இருக்கோ அந்த அளவுக்கு அதிக பணத்தை வசூல் செய்யலாம். அப்படிதான் இங்க ஒரு ஆள் தான் குழந்தை கையில அடிபட்டு கட்டுப்பட்டுக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு பணம் வேணும்னு ரோட்ல போற எல்லாருக்கிட்டையும் கேட்கிறாரு. ஆனா ஒரு ஆள் சந்தேகப்பட்டு குழந்தை கையை தொட்டு பாக்குறாரு. அந்த குழந்தை தனக்கு வலிக்கிற மாதிரியே காட்டிக்கல. அதனால நீ குழந்தை கையில போட்டிருக்க கட்டாவரு நான் காயத்தை பார்த்துட்டு உனக்கு தேவையான பணத்தை தரேன்னு சொல்றாரு. ஆனா அந்த ஆள் கட்டாவுக்கு ஒத்துக்கல. ரொம்ப நேரமா அவங்க 2 பேரும் கத்தி பேசிக்கிட்டு இருந்தனால அங்க கூட்டம் அதிகமாயிருக்கு. கடைசியா எல்லாரும் கட்டாயப்படுத்தி குழந்தை கையில இருந்து கட்டா ஊத்து பார்த்தா அந்த குழந்தைக்கு எந்த அடியும் படல, நல்லா தான் இருந்திருக்கு. நல்லா இருக்கிற தான் குழந்தைக்கு அடிப்பட்டதா சொல்லி பணம் வசூல் பண்ற இந்த ஆளை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நாம பார்க்குற இந்த வீடியோல ஒரு வயசான ஆள் தனக்கு ஏதோ பயங்கரமான வியாதி இருக்கிற மாதிரி தான் தலையை தொடர்ந்து ஆட்டுறாரு. அதோட கால் விளங்காத மாதிரி ரோட்ல தவழ்ந்து போறாரு. இவரை பார்த்து இறக்கப்பட்டு பல பேர் பிச்சை போட்டு போறாங்க. ஆனா இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ண கேமராமேன் தொடர்ந்து வீடியோ எடுக்கும்போது அந்த ஆள் திடீர்னு எந்திரிச்சு சாதாரணமா ரோட்ல நடந்து போறாரு. இப்ப இவரோட கை கால் நல்லாவே வேலை செய்யுது. ஆனா இப்படி பிச்சை எடுக்கிறவங்க நம்ம நாட்டுல மட்டும்தான் இருக்காங்கன்னு சொல்லிட முடியாது. உலகத்தோட பல நாடுகளையும் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குற இந்த வீடியோவை சீனாவில் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் ஒரு ஆள் தனக்கு 2 கால் இல்லாத மாதிரி பின்னாடி 2 டயர் வச்ச வண்டியில படுத்துக்கிட்டு பிச்சை எடுக்கிறாரு. ஆனால் அவர் பக்கத்திலேயே ஒரு ஆள் ரொம்ப நேரமா சந்தேக பார்வையோட அவரை பார்த்துக்கிட்டு நிற்கிறாரு. ஏன்னா அன்னைக்கு காலையில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க ஆள் தான் கூட பஸ்ல இருந்து இறங்கி நடந்து வந்ததை அவர் பார்த்திருக்காரு. அதனால இவர் கண்டிப்பா மக்களை ஏமாத்துறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு பிச்சை எடுத்த ஆளோட ஃபேண்டை கழட்ட முயற்சி பண்றாரு. ஃபேண்டை கழட்டி பார்த்தா அவர் தான் 2 காலையும் துணியில மறைச்சு வச்சிருந்தது தெரிஞ்சிருக்கு. இதை பார்த்து அங்க இருந்த எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்குற வீடியோவையும் சீனாவில் தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஆள் 2 காலையும் இழந்து 2 கைகளையும் இழந்து ரோட்ல பிச்சை எடுத்துக்கிட்டே தவழ்ந்து போறாரு. இதை பார்த்த ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் நான் உங்களுக்கு ஏதாவது உதவி பண்ணவான்னு அந்த பிச்சைக்காரர்கிட்ட கேட்கிறாரு. ஆனா அந்த பிச்சைக்காரன் கோவப்பட்டு இது ஒன்றும் உன் வேலை கிடையாது, நீ இங்கேருந்து போன்னு சொல்றான். இதை பார்த்து சந்தேகப்பட்ட ரிப்போர்ட்டர் நாம எப்படியாவது இந்த பிச்சைக்காரனோட ஃபுல் ஸ்டோரியை ரெக்கார்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டு அந்த பிச்சைக்காரனை ஃபாலோ பண்ணி போறாரு. ஃபாலோ பண்ணிக்கிட்டே அடுத்த தெருவுக்கு போகும்போது அவர் கண்ணை அவர்னாலே நம்ப முடியல. ஏன்னா இவ்வளவு நேரம் படுத்துக்கிட்டு வண்டியை தள்ளின அந்த பிச்சைக்காரன்
பையன் இப்போ உட்காந்துக்கிட்டு வண்டியை தள்ளுறான். அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா தான் வசூல் பண்ண பணத்தை ஒரு இடத்துல உட்காந்து எண்ணிக்கிட்டு இருக்கான். பணத்தை எண்ணி முடிச்சோடனே தன்னோட பழைய துணியையும் பிச்சை எடுத்த டப்பாவையும் பையில வச்சுக்கிட்டு புது துணி எடுத்து மாட்டிக்கிட்டு ரோட்ல போய் நின்று பஸ்ஸை பிடிச்சி போயிட்டான். அதனால இப்படிப்பட்ட ஆளுகளை நீங்க எங்கேயாவது ரோட்ல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நம்மளோட இறக்க குணத்தை தப்பான வழியில பயன்படுத்திக்கிட்டு பணம் சம்பாதிக்கிறதுக்காக வேலைக்கு போகாம பிச்சை எடுக்க ஆசைப்படுறாங்க. அடுத்ததா பாக்குற இந்த வீடியோ கண்டிப்பா உங்க மனசை கஷ்டப்படுத்தும். இந்த வீடியோல 2 பசங்க பணத்தை வசூல் பண்றதுக்காக வீல் சேர்ல நடக்க முடியாத ஹேண்டிகேப் மாதிரி நடிக்கிறாங்க. ஆனா இத அந்த பசங்க வேணும்னு பண்ணல. குழந்தைகளை பிச்சை எடுக்கிறதுக்காக கடத்திக்கிட்டு போற சில கும்பல் இப்படி செய்ய வைக்கிறாங்க. இதுக்காக இந்த குழந்தைங்க வீல் சேர்ல நாள் பூரா தலையை தொங்க போட்டு அசையாம உட்கார வேண்டியதா இருக்கு. படிக்கிற வயசுல இவங்களுக்கு நடக்கிற கொடுமையை பாருங்க. இவங்கள மாதிரி உள்ளவங்களை காப்பாத்துறதுக்காக தான் இங்க ஒரு ஆள் எல்லார்கிட்டையும் விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு இருக்காரு. जिन बच्चों का अपहरण किडनैप किया जाता है उनके हाथ पैर तक काट लेते हैं ये भीख मंगवाने वाले। ये पकड़ो इसके पैसे, खड़ा हो, बिल्कुल खड़ा हो। आप देखिए ये बच्चा बिल्कुल सही है, लेकिन इससे एक्टिंग इस तरीके से करवाई जाती है कि ये जैसे बीमार हो, और ये बच्चा 4 से 6 घंटे जब ये 8 घंटे ट्रॉली पे रहता है, तो आप सोचिए मुड़े हुए शरीर से इस बच्चों को कितनी तकलीफ होती होगी। लेकिन अगर ये बच्चे ऐसा नहीं करते तो इनको बुरी तरीके से मारा पीटा जाता है। அடுத்ததான் நம்ம பார்க்குற ஆள் உண்மையிலேயே வேற லெவல் நடிகர் தான். இவர் ஒரு மன வளர்ச்சி இல்லாத பிச்சைக்கார மாதிரி நடிச்சு வருஷத்துக்கு 70 லட்சத்துக்கு மேல சம்பாதிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இவரோட பேரு தாம்சன். இவர் வீல் சேர்ல நடக்க முடியாத மாதிரி உட்காந்துக்கிட்டு ரோட்ல போறவங்கள்ட்ட ரொம்ப அப்பாவி மாதிரி பேசி காசை வாங்கிடுவாரு. இவரோட ஒரு கையையும் விளங்காத மாதிரி வச்சிருப்பாரு. இவர் பேசுறத நீங்களே கேளுங்க. இவர் இப்படி கச்சிதமா நடிக்கிறதுக்கு காரணம் இவரோட படிப்பு தான். இவர் பேத்தாலஜில அதாவது நோயியல் பாடத்துல பட்டம் வாங்கியிருக்காரு. ஆனா இவர் மக்களை மட்டும் ஏமாத்தல, அமெரிக்க கவர்மெண்ட்டையே ஏமாத்திருக்காருன்னு தான் சொல்லியாகணும். ஏன்னா இவர் தன்னை மெடிக்கலி டிசபிள்னு நிரூபிச்சு அமெரிக்க கவர்மெண்ட்ல இருந்து 60 லட்சத்தை வாங்கியிருக்காரு. ஆனா தவளை தான் வாயில கெடும்னு சொல்ற மாதிரி ஒரு நாள் இவர்கிட்ட சில பேர் கேள்வி கேட்கும்போது திடீர்னு நார்மலா பேசிட்டாரு. I appreciate you guys busting me. Yeah, I'm really good at it, really good. I clear about $100,000 a year doing this. அதோட ஊருக்குள்ள வச்சிருந்த சிசிடிவி கேமரால தாம்சன் அப்பப்ப வீல் சேர் இல்லாம நடமாடுறது ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதை சில டிவி சேனல்லையும் காட்டியிருக்காங்க. ஆனா அப்பவும் கூட அவர் பிச்சை எடுத்து மக்களை ஏமாத்துற தொழில விடவே இல்லை. இதை பார்த்து கடுப்பான ஒரு ஆள் தாம்சன் கூட சண்டை போட்டு பிரச்சனையை பெருசாக்கி இருக்காரு. அதுக்கப்புறமா மக்களையும் கவர்மெண்ட்டையும் ஏமாத்துறதுக்காக தாம்சனுக்கு 14 மாசம் ஜெயில் தண்டனை கொடுத்திருக்காங்க. இவருக்கு கொடுத்த இந்த தண்டனை மக்களோட பணம் உண்மையான தேவை உள்ளவங்களுக்கு போய் சேர கண்டிப்பா உதவி பண்ணும். அடுத்ததான் நம்ம பாகிஸ்தான்ல ரெக்கார்ட் பண்ண சில வீடியோக்களை பார்க்க போறோம். இங்கேயும் நம்ம நாட்டுல நடந்த மாதிரி பல மோசடிகள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு நீங்க பாக்குற வீடியோல ஒரு ஆள் கையை யூஸ் பண்ணி தெருல நடந்து போறாரு. அவர் தான் கூட தன்னோட குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டு போறது தெரியுது. இப்ப இவங்களை யார் பார்த்தாலும் கண்டிப்பா இறக்கப்படுவாங்க. ஏன்னா அவரால் நடக்க முடியாது. அப்படி இருக்கும்போது அவர் குடும்பத்துக்கு எப்படி நல்ல சாப்பாடு போட்டுக்க துணி கிடைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா சிசிடிவில ரெக்கார்ட் ஆன இந்த வீடியோவை பாருங்க. அவர் அடுத்த தெருல ஆள் நடமாட்டம் இல்லாத சமயம் பார்த்து தன்னோட செருப்பையும் ட்ரெஸ்ஸையும் மாத்திக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடந்து போறாரு. பாகிஸ்தானோட இன்னொரு வீடியோல ஒரு ரிப்போர்ட்டர் பிச்சை எடுத்துட்டு இருக்க ஒரு ஹேண்டிகேப் கிட்ட பேசிட்டு இருக்காரு. ஆனா இவரை சாதாரண ரிப்போர்ட்டரா நினைச்சிடாதீங்க. அவர் எதையோ கண்டுபிடிக்கிறதுக்காக தான் அந்த பிச்சைக்காரனோட பேசிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா பேசி முடிச்சோன்னே அந்த ரிப்போர்ட்டர் நீ எப்படி நடப்ப கொஞ்சம் நடந்து காட்டுன்னு சொல்றாரு. ஆனா நம்ம ஆக்டரை பாருங்க, அதாவது அந்த பிச்சைக்காரனை பாருங்க. நான் இப்படிதான் கட்டையை யூஸ் பண்ணி நொண்டிக்கிட்டே நடப்பேன்னு நடந்து காட்டுறாரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த ரிப்போர்ட்டர் இப்ப நீ கட்டையை யூஸ் பண்ணாம வெறும் காலால நடந்து காமின்னு சொல்றாரு. ஏன்னா ரிப்போர்ட்டருக்கு அந்த பிச்சைக்காரன் நடக்க முடியாத மாதிரி எல்லாரையும் ஏமாத்துறது முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் கூட அந்த பையன் நடிக்கிறத நிப்பாட்டவே இல்லை. அந்த ரிப்போர்ட்டர் அந்த பையனை எந்திரிச்சு நிக்க வைக்கிறாரு. ஆனா அவன் உடனே கீழே விழுந்துடுறான். திரும்பவும் பல பேர் சேர்ந்து அவனை எந்திரிக்க வைக்கிறாங்க. ஆனா மறுபடியும் விழுந்துடுறான். கடைசியா அந்த பையன் இனி நாம எங்க போனாலும் இவனுக்கு துரத்திக்கிட்டு பின்னாடியே வருவாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஆசைப்பட்ட மாதிரி வெறுங்காலால நடந்து காட்டுறான். இப்போ அவனோட கால் எவ்வளவு நல்லா வேலை செய்யுதுன்னு பாருங்க. இந்த வீடியோல நீங்க பாக்குற ஆள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நடந்து வராருன்னு பாருங்க. இவரை டிராபிக்ல பார்த்த ஒரு ட்ரக் டிரைவர் பக்கத்துல கூப்பிட்டு காசு கொடுக்குறாரு. ஆனா காசு கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இந்த காசை நீ பிச்சை எடுத்ததுக்காக கொடுக்கல, உன்னோட சிறந்த நடிப்புக்காக கொடுக்குறேன்னு சொல்றாரு.
இந்த வீடியோல பார்த்த காட்சிகளை நம்மளை சுத்தி உள்ள எல்லாரும் பார்த்து விழிப்புணர்வு அடைஞ்சா லட்சக்கணக்கான மக்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். ஏன்னா நம்ம தப்பானவங்களுக்கு பிச்சை போடுறதால குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிற கும்பலும் குழந்தைகளை கடத்துறவங்க எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகமாகிட்டு தான் இருக்கும். பல பேர் வறுமையாலையும் தீர்க்க முடியாத நோயாலையும் கஷ்டப்பட்டாலும் கூட தன்னோட சொந்த உழைப்பால யார் உதவியும் இல்லாம வாழதான் நினைக்கிறாங்க. அதுக்காக தன்னால முடிஞ்ச சின்ன வேலைகளை செஞ்சு இல்லைன்னா சின்ன பொருட்களை உருவாக்கி அதை வித்து வர கொஞ்சம் காசுல தான் வயிறை நிரப்பிக்கிறாங்க. அதனால இந்த வீடியோ பாக்குற நீங்க இனி யாருக்காவது பிச்சை போட நினைச்சீங்கன்னா அதுக்கு பதிலா அவங்களுக்கு சாப்பாடு வாங்கித்தாங்க. அவங்க படிப்புக்காக காசு கேட்டா கண்டிப்பா கொடுங்க. இந்த வீடியோல பார்த்த சில பேரை வச்சு உலகத்துல எல்லாருமே இப்படிதான் முடிவு பண்ணிடாதீங்க. ஏன்னா உண்மையா உதவி தேவைப்படுற பல பேர் இருக்காங்க. இந்த வீடியோவை வெறும் சோசியல் அவேர்னஸ்க்காக மட்டும் தான் போட்டிருக்கோம். யாரோட ஃபீலிங்ஸையும் இல்லைன்னா எந்த மதத்தையும் புண்படுத்துறது எங்க எண்ணம் இல்லை.